அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய மாநாடு போல் குழுமியிருக்கக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, இங்கு எனக்கு முன்னால் உங்களிடத்தில் சிறப்போடு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை சுருக்கமாக எடுத்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் துணை அமைச்சர், துணை முதலமைச்சர், ஆர்ஜேடி தேசிய செயல் தலைவர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களான உங்களையே சேரும். இப்படி மகிழ்ச்சியா நான் பாடுற அளவுக்கு நேற்று மிகப்பெரிய வெற்றி செய்தியை பெற்றுள்ள அந்த அடிப்படையில் கம்பீரமாக இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோட இந்த மேட்டுப்பாளையம் வந்திருக்கிறேன். நேற்று கொடைக்கானல் இருக்கக்கூடிய திண்டுக்கலுக்கு போயிட்டு இன்னைக்கு மலைகளின் அரசியான ஊட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். கோவை மாவட்ட தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கும் சேர்த்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். இங்கு எனக்கு முன்பு பீகாருடைய இளஞ்சிங்கம், யங் லயன் ஆஃப் பீகார், என் இனிய சகோதரர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பேசினார். வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தொகுதி மறுவரை என்பது முழுக்க முழுக்க பாஜக என்ற ஒரு கட்சிக்கு சாதகமான சட்டம் என உணர்ந்து இவரோட ஆர்ஜேடி கட்சியும் உத்தரப்பிரதேசத்துடைய ஒளிவிளக்காக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சியும் அந்த சட்டத்தை எதிர்த்தாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. தேச நலன் மற்றும் மாநில உரிமைகளுக்காக தங்களுடைய தந்தைகளின் வழியில் முதிர்ச்சியோடு அந்த பக்குவத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் சகோதரர் தேஜஸ்வி அவர்களுக்கும் அகிலேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எழுந்து நின்று கையசைத்து நன்றியை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேஜஸ்வி அவர்கள் பேசும்போது திருப்பூர், கோவை, ஈரோடு, சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய தொழில் நகரங்களில் நம்ம வட மாநில சகோதரர்கள் மரியாதையோடும் பாதுகாப்போடும் பணி செய்கிறது பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னார். எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காகவும் உட்கமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உழைக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களை எப்போவுமே நாங்கள் நல்லா பாதுகாப்போம். இப்போ உங்கள் அனுமதியோட நம்ம வெற்றி வேட்பாளர்களை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோட அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல குன்னூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் KM ராஜு அவர்கள் 40 ஆண்டுகளா கழகத்திற்கு உழைக்கக்கூடிய உண்மை தொண்டர், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்து இப்போ மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளராக ஆகியிருக்கிறார். அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்களெல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த
பி. ராமச்சந்திரன் அவர்கள் உதகை ஊராட்சி ஒன்றிய தலைவராக பணியாற்றி சிறந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் என சான்றிதழ் பெற்றவர். காங்கிரஸ் கட்சியோட உதகை வட்டார தலைநகரான தலைவர் பொறுப்பை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மு. திராவிடமணி அவர்கள் 10 ஆண்டு காலம் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர். பல்வேறு நலத்திட்டங்களை அந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். 3வது முறையாக போட்டியிடுகிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கவிதா கல்யாணசுந்தரம் அவர்கள், வடக்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணசுந்தரம் அவருடைய துணைவியார், தடகளம், கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறந்த வீராங்கனை, மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கக்கூடிய சகோதரி கவிதா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்கள், நரசிபுரம் ஊராட்சி தலைவராக இருந்தவர். 2010ஆம் ஆண்டு சிறந்த ஊராட்சிக்கான உத்தமர் காந்தி விருதை பெற்றவர். திமுக மாவட்ட பிரதிநிதியான இவருக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த KP சூரிய பிரகாஷ் அவர்கள், கோவை மாநகராட்சி இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளராக, மண்டல சமூக வலைத்தள பொறுப்பாளராக இருந்து சிறப்போடு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். இவங்க எல்லோருடைய வெற்றியும் உறுதியா கொஞ்சம் சத்தமா. நன்றி. வேட்பாளர் அமரலாம். உங்க வெற்றி உறுதியாயிடுச்சு. சீட் கன்ஃபார்ம். உட்காருங்க. கோவை மாவட்டத்திற்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை இதுக்கு முன்னாடியே நான் பல்வேறு கூட்டங்களில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் நீலகிரிக்கு செஞ்ச பணிகளை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கே தெரியும், நீலகிரிக்கு அடிக்கடி நான் மலர் கண்காட்சி தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் முகாம்களை தொடங்கி வைக்க முத்தோரை பகுதிக்கு வந்தேன். ஜான் சுல்லிவன் சிலை திறப்பு, தெப்பக்காடு யானைகள் முகாம்களை, யானை பாகர்கள் குடியிருப்பு திறப்பு என பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வரும்போதெல்லாம் தோழர்கள், படுகர்கள், இருளர்கள் என பழங்குடியின மக்களை சந்தித்து அவங்க தேவைகளை எல்லாம் நான் தீர்த்து கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக கூடலூரில் மனித விலங்கு மோதலை தடுக்க யானைகள் கிராமப்பகுதிக்குள் நுழைகிறத கண்டறியும் வகையில் 24 நேரமும் செயல்படக்கூடிய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி பலப்படுத்தப்பட்டிருக்கு. யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள்ள வரதை தடுக்க வனத்துறையினருக்கு 32 வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார மையங்கள், 786 பழங்குடியின குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா, குன்னூரில் புதிய அரசு கல்லூரி, நீலகிரி பாலடிக்கட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதிநவீன
தொழில்நுட்ப மருத்துவ கருவிகளோட 143 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரம் வாய்ந்த அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடம். மலைப்பகுதியில் இதை கட்டி முடித்ததை பெரும் சவாலான காரியம். அதை நாம் செஞ்சிருக்கிறோம். நீலகிரியில் காட்டேரியிலிருந்து காந்திப்பேட்டை வரைக்கும் மாற்றுப்பாதை சாலை, நீலகிரி வரையாடு திட்டம், முதுமலை புலிகள் காப்பகம், கூடலூரில் மருத்துவமனை அமைக்க நிதி ஒதுக்கீடு. 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு தேயிலைத்தோட்ட கழகத்தில் பணியாற்றக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையாக போனஸ் கூட வழங்கப்படாத நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20% போனஸ். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு. ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளருக்கு இலவசமாக வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கு. இதுபோல் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்துக்கு செஞ்ச ஒரு சில பணிகளையும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மேட்டுப்பாளையத்தில் மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையம், மாணவர்களுடைய நலனுக்காக புதிய அறிவுசார் மையம், காரமடை விவசாயிகளுடைய நலனுக்காக தோலாம்பாளையம் அடுக்கல் மடுவு பகுதியில் புதிய தடுப்பணை, ராமரத்தூர் உட்பட 9 குடிநீர் திட்டப்பணிகள், பில்லூர் தோலாம்பாளையம் மலைப்பகுதிகளுக்கும் பேருந்து வசதிகள், தொண்டாமத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் புதிய கட்டடங்கள், பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் குடமுழுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்கிற வகையில் கம்பி வேலிகள், வெள்ளியங்கர் ஆண்டவர் திருக்கோயிலில் இளைப்பாறு மண்டபம், மருத்துவ மைய சுகாதார வளாகம். இவ்வளவும் செஞ்சுட்டு தான் உங்களுடைய ஆதரவை நான் உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். அதுவும் இங்கே பெண்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கணும், ஒரு முறையாவது விடியல் பேருந்தில் பயணம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? சொல்லுங்கம்மா, ஒரு முறையாக செஞ்சுருக்கீங்களா? போயிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆட்சிக்கு வந்த முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான். எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் முதல் திட்டமாக இதை நான் ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சியாக இருக்க போகுது என்ற மெசேஜை எல்லா பெண்களுக்கும் போய் சேர்க்கணும்னு நான் நினச்சேன். நான் போடுகிற முதல் கையெழுத்து அதிலே இந்த மெசேஜ். சென்னை சிட்டியிலிருந்து சின்ன கிராமம் வரை போய் சேரணும்னா நான் அந்த முடிவு எடுத்தேன். தமிழ்நாட்டு பெண்களுக்காக இந்த அண்ணன் இருக்கேன்னு நான் கொடுத்த பவர்ஃபுல் சிக்னல் தான் அது. மாதம் 8000 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரை பெண்களுக்கு இதனால் காசு மிச்சமாகுது என்ற சர்வேயிலிருந்து எனக்கு அந்த கணக்கு வந்துச்சு. அதை எதிர்பார்த்தது தான். நான் எதிர்பார்க்காத இன்னொன்று சர்வேலையும் வந்துச்சு. என்னென்னா, இப்படி மிச்சமாகிற பணத்தில் பெண்கள் தாங்கள் விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்றாங்க என்று சொல்லியிருக்கிறது தான். நம்ம பெண்கள் எப்போவுமே தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவங்க சாப்பிட்டாலே போதுன்னு இருப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கினா கூட கணவர் பிள்ளைகள் சாப்பிடுன்னு நினைப்பாங்க. நடைமுறை அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் அப்படி இருக்காதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. பெண்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த விடியல் பயண திட்டத்துக்கு கூடுதல் செலவாகுதுன்னு அதிகாரிகள் சொன்னப்போ நான் சொன்னேன், நான் இதை கூடுதல் செலவுன்னு கருதலை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம் பண்ணுகிற எதையும் செலவாக சுமையாக நாம் கருதக்கூடாது. என் சகோதரிகள், என் மகள்கள் வெளியே பயணிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைகளுக்கு போகணும். இதுக்காக 10,000 கோடி ஆனாலும் பரவாயில்லை, இந்த திட்டம் தொடரும். இன்னும் மேம்படுத்தி திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் புதிய பேருந்துகளை நாம் இயக்க போகிறோம். அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறைவேற்றவே முடியாதுன்னு நிறைய பேர் சவால் விட்டாங்க.
உங்கள் ஆதரவோடு நிறைவேற்றி காட்டிட்டேன். அக்கௌண்ட்டில் மாதம் 15ஆம் தேதி ஆனால் 1000 ரூபா வருதா இல்லையா சொல்லுங்கம்மா, வருதா இல்லையா? அடுத்த திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளவு? 2000 ரூபாய் உயர்த்தி வழங்க போகிறேன். இதுக்கு பெயர் வைக்கும்போது நான் ரொம்ப பர்டிகுலராக இது உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை என்று இந்த பெயரை செலக்ட் பண்ணேன். ஏன்னா பெண்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த உலகமே இல்லை. அதுவும் வீட்டில் நம்முடைய பெண்கள் உழைக்கிற உழைப்பு சாதாரண உழைப்பா? இதை பற்றி நான் சேலத்தில் கூட பேசினேன். நிறைய பெண்கள் எங்கள் மனசில் உள்ள பாரத்தையெல்லாம் குறைச்சிடுச்சு என்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தகவல் கொடுத்துருந்தாங்க. சேலத்தில் நான் பேசினது 100க்கு 100 யதார்த்தமான உண்மை. பெண்களுடைய டெய்லி ரொட்டீன் சொல்லட்டா, எல்லாருக்கும் முன்ன நீங்கள் தான் காலையில் எழுந்திருக்கிறீங்க, வீட்டை பெருக்கி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணும், குளிச்சுட்டு எல்லாருக்கும் டீ காஃபி போடணும், குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், அவங்கள எழுப்புறத பெருந்தொல்லை, அடுத்து சமைக்கணும். சமைக்கிறத விட பெரிய பிரச்சனை என்ன சமைக்கணும்னு ஒவ்வொரு வேலையும் யோசிக்கிறது, அது பெரிய பிரச்சனை உங்களுக்கு. சரி, சமைச்சு முடித்ததும் பாத்திரம் சேர்ந்துடும், அதை அப்படியே விட மாட்டீங்க, அதை கழுவி கவுத்து காய வச்சாதான் பல பெண்களுக்கு நிம்மதியே. முதன அடுத்து இது முடிஞ்சால் துணியை துவைச்சி காய வச்சு மடித்து வைக்கணும். அதில் கூட நம்முடைய ஆண்கள் சட்டை பேண்டெல்லாம் அப்படியே போட்டுடுவாங்க, பேக்கெட்டில் என்ன இருக்குன்னு பெண்கள் தான் செக் பண்ணிவிட்டு துவைப்பாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களையும் கவனிச்சுக்கணும். அடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை விலைவாசிக்கேற்ப பட்ஜெட் போட்டு வாங்குவீங்க. மளிகை கடைக்கு வீட்டு ஆண்கள் அனுப்புனா ஒழுங்காக காய்கறி கூட வாங்க தெரியாது அவங்களுக்கு, அதனால் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவீங்க நீங்கள். இது போக மாவு அரைச்சி வைக்கணும், தண்ணி வந்தால் பிடிச்சி வைக்கணும், பிள்ளைங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கணும். அப்பப்பா சொல்லி முடிக்க எனக்கு மூச்சு வாங்குது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய பேர் வேலைக்கும் போகிறாங்க. பெண்கள் எல்லாரும் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட நம்ம வீடுகள் இயங்காது. எந்த ஆணாலையும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பல பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க, வீட்டில் சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணத்தை உடைக்கணும், அதுக்காகத்தான் உரிமை தொகை. சில ஆண்கள் கூட கோபிச்சுக்கிட்டாங்க, தலைவரை நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், நம்ம இருக்கலை. ஆனால் ஆண்கள் உழைச்சா அதுக்கு அங்கீகாரம் இருக்குது, பெண்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கணும். அப்படி ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிற பெண்களுக்கு இந்த அரசு தரக்கூடியது ரெஸ்பெக்ட், அதான் உரிமை தொகை. ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தருவது தான் உரிமை தொகை. இதே போல் மற்றொரு புரட்சி திட்டம் புதுமை பெண் திட்டம். பெண்களின் படிப்புக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் வந்த பிறகு பெண்கள் கல்லூரியில் சேருவது 34 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. அதிலே நிறைய பேர் கிராமப்புற பெண்கள். பெண்களுக்கு கணவனை விட கல்விதான் பெரும் துணை காட்டியிருக்குன்னு அந்த வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. புதுமை பெண் திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் மாதம் இது உயர்த்தி 1500 ரூபாயாக உயர்த்த போகிறோம். அடுத்து காலை உணவு திட்டம். 19 லட்சம் தாய்மார்களை காலையிலே எழுந்து சமைக்கிற சுமையிலிருந்து விடுவிக்கிற திட்டம்தான் இந்த திட்டம். ஸ்டாலின் என்னென்ன ஸ்கூலில் சாப்பாடு போடுறாருன்னு அவங்க நிம்மதியாக பிள்ளைகள் அனுப்புகிறாங்க. இதுபோக எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் தொடங்க வந்தாலும் நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? பெண்களுக்கு இதனால் எவ்வளோ வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லுங்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அந்த கம்பெனிக்கு அரசு சார்பில் கூடுதலான சலுகை தரும் என்று திராவிட மாடல் அரசு அதை நிறைவேற்றி கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, பெண்கள் பேரில் சொத்து பதிவு பண்ணால் அதுக்கும் சலுகை அறிவிச்சிருக்கிறோம். அரசு சார்பில் வீடு கட்டி கொடுத்தா அதையும் பெண்கள் பேரில் தான் கொடுக்குறோம். இப்போது
மேலும் நம்ம பெண் பிள்ளைகளுடைய உடல்நல அக்கறையோட 25,000 ரூபாய் மதிப்புள்ள கருப்பை பை புற்றுநோய் தடுப்பூசிகளை அரசே கட்டணம் இல்லாமல் வழங்குது. ஏன் பெண்களுக்கு இவ்வளோ திட்டங்களை என்று சிலர் கேட்குறாங்க. நாங்கள் அவங்கள பார்த்து திருப்பி கேட்குறேன், கொடுத்தா என்ன தப்பு? சமூகத்தில் சரிபாதி பெண்கள் தான் இருக்காங்க. பெண்கள் வளராமல் தமிழ்நாடு வளராது. பெண்கள் வளர்ச்சியில் அக்கறையோடு மட்டும் செய்யலை, ஒட்டுமொத்த மாநிலத்து மேலேயும் அக்கறையோடு தான் இதை செய்கிறோம். பெண்கள் நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருப்போம். ஒரு ஆண் வெற்றி அடைஞ்சால், வளர்ச்சி அடைந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் முதலெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நான் இன்னும் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், நான் முதலமைச்சர் ஆனப்போ கூட என்னை விட என் மனைவி அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினாங்க. அதெல்லாம் காட்சி பார்த்துருக்கேன். அப்படி நம்ம மனைவி, மகள், சகோதரி முன்னேற்றம் அடைகிறத பார்த்து நாமளும் மகிழ்ச்சி அடையணும். அவங்களுக்கு போய் சேர்கிற திட்டம் எல்லாமே நிச்சயமாக ஆண்களுக்கும் மறைமுகமாக பயனளிக்கும். அதனால தான் பெண்களுக்கான இத்தனை திட்டங்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியால் இப்படியெல்லாம் திட்டங்களை லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியுமா? ஏதாவது இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. ரீசெண்டாக கோவைக்கு என்ன பேசியிருக்கா தெரியுமா? கரூர் மக்கள் செந்தில் பாலாஜியை புறக்கணித்த காரணத்தினால அவர் கோவை தெற்கு தொகுதிக்கு வந்து போட்டியிடுகிறார் என்று மிஸ்டர் பழனிசாமி பேசியிருக்கிறார். மிஸ்டர் பழனிசாமி, செந்தில் பாலாஜி அவராக கோவைக்கு வரல, நான் தான் வர வச்சிருக்கிறேன். கரூரில் கழகத்தின் வெற்றி கன்ஃபார்ம், கோவையிலும் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு கோவையில் டியூட்டி போட்டிருக்கிறேன். 2024 தேர்தலில் பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜி வந்தார், உழைச்சார், வெற்றியை உறுதி செஞ்சார்ல. இதனால தான் பழனிசாமி இப்போ பயந்த சாமியாக புலம்பிட்டு இருக்கிறாரு. கோவையில் 2021ஆம் ஆண்டு நடந்தது நிச்சயமாக இந்த மாதிரி நடக்காது. கோவையில் முழுக்க இந்த முறை நாம தான் ஜெயிப்போம், நாங்கள் மட்டும்தான் ஜெயிப்போம், உறுதியாக ஜெயிப்போம். கோவை உங்கள் கோட்டைன்னு நினைக்கிற நினைப்பில் எப்போ ஓட்டையை போட்டாச்சு. மக்களும் உதயசூரியனுக்குத்தான், கை சின்னத்திற்குத்தான் ஓட்டு போட்டு உங்கள் கனவை உடைக்க போகிறாங்க. பழனிசாமியோடு நிற்கிற அமைச்சர் வேலுமணி கோவை மாநகராட்சியை சூறையாடினார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது எஸ்பி வேலுமணியை ஊழலாட்சித்துறை அமைச்சர்னு எல்லாரும் சொன்னாங்க. தொட்டதெல்லாம் ஊழல் தான். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. பழனிசாமியோட தன்னோட சம்பந்திக்கு டெண்டர்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கினார். வேலுமணி தன்னுடைய குடும்பத்துக்கே வழங்கினார். பல பேருக்கு துரோகம் பண்ணிட்டு வேட்டு வச்ச பழனிசாமிக்கு வேட்டு வைக்க போகிறார். யார்? இந்த ஸ்பை வேலுமணி தான். யாருடைய ஸ்பை? உங்கள் கணிப்புக்கு விட்டுடுறேன். இவங்க கோவைக்கு பண்ணதெல்லாம் வெறும் துரோகம்தான். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர், கோயம்புத்தூர் ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி வடக்கில் சின்ன சின்ன ஊர்லெல்லாம் மெட்ரோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தொழில் வர்த்தக மையமான கோவைக்கு பாஜக அரசு மெட்ரோ கிடையாது என கையை விரிச்சிட்டாங்க. நாம் கோவையில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட போகிறோம். அப்படிப்பட்ட கோவைக்கு மெட்ரோ கிடையாதா? கோவை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி இல்லையா இது? கோவைக்கு பிரதமர் வந்த நாள்லேயே இந்த தகவல் வெளியாச்சு. எவ்வளோ திமிர் இருக்கணும்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் கோவைக்கு, தமிழ்நாட்டுக்கு வாக்கிக்கிட்டு வராங்க. ஆனால் அன்று முதல் இன்று வரை கோவை மக்களுடைய கோரிக்கையெல்லாம் தீர்த்து வைக்கிறது திமுக தான். கொங்கு வட்டாரத்தில் அதிகமாக வாடுகிற கொங்கு வேளாண் சமயத்தின் கோரிக்கையேற்று அவர்களை பிற்படுத்தப்பட்டு சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் அவர்கள். அதை செஞ்சவர் கலைஞர் அவர்கள். 45 லட்சம் பேர் இந்த கொங்கு வேளா சமுதாயத்திற்கு இனிமேல் நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும் என கலைஞருக்கு நடந்த பாராட்டு விழாவில் பெருமதிப்பிற்குரிய சர்க்கரை மண்டாடியாரை பேசியிருக்கிறார். அதே போல் அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதும் நாம தான். சட்டமன்றத்தில் நான் தான் அதை தாக்கல் பண்ணேன். காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். என்னிடத்திலே கொடுத்து தான் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய சொன்னால் நான் தான் செஞ்சேன். அதனால் வாழ்நாளில் அதை நான் மறைக்கவே முடியாது. அதில் இடம் கிடைத்து
அந்த சமுதாயத்தை அருந்த சமுதாயத்தில் இடம் கிடைத்து, கல்லூரியில் இடம் கிடைத்து, மருத்துவர்கள் இடம் கிடைத்து, மருத்துவரான கோகிலாமணி என்கிற இளம்பெண் அவிநாசி தொகுதியில் திமுக சார்பில் இன்றைக்கு போட்டியிடுகிறார். இப்படி ஒவ்வொரு தரப்புக்கும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த சாதனைக்கு அடுத்த கட்டம் தான் திமுகவுடைய சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகள் சொல்லவா? இதுதான் சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை. படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. முதல் அறிவிப்பு, இல்லத்தரசி திட்டத்தில் ஒரு கூப்பன் கொடுக்குறோம். எவ்வளவு சத்தமா? 8000 ரூபா. இந்த அறிவிப்பு பார்த்த உடனே நம்ம எதிரெல்லாம் கதறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூப்பனை கொடுத்து பெண்கள் அவங்களுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். எதை வாங்கிறதுன்னு இப்போ பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அதை வாங்கலாமா, இது வாங்கலாமா, இப்படி பயன்படும். ஆனால் ஒன்று, தயவுசெய்து வீட்டுக்காரனை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, குழப்பிடுவோம் உங்களை, பிரச்சனையும் வந்துடும். ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கள், அண்ணன் இருக்கா, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அதே போல் நெல் கொள்முதலில் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபா உயர்த்தி இருக்கிறோம், உயர்த்தி வழங்க போகிறோம். பால் கொள்முதலில் லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்புகளாக ஆக்கப்படும். அடுத்த 5 வருஷத்தில் எல்லாருக்கும் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படும். இப்போ 10 லட்சம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும். இதெல்லாம் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள். ஆனால் பழனிசாமி தந்ததெல்லாம் வேதனைகள், துரோகங்கள். இப்படி துரோகத்தின் உருவமான என்டிஏ கூட்டணி வீழவும், திராவிட மாடல் சாதனைகள் தொடரவும், குன்னூர் தொகுதியில் KM ராஜு அவர்களுக்கும், கூடலூர் தொகுதியில் மு திராவிடமணிக்கும், மேட்டுப்பாளையம் தொகுதியில் கவிதா கல்யாண சுந்தரத்துக்கும், தொண்டாமுத்தூர் தொகுதியில் NR கார்த்திகேயனுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். உதகை தொகுதியில் ராமச்சந்திரனுக்கும், கவுண்டபாளையம் தொகுதியில் KP சூரியபிரகாஷுக்கும் கை சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது தமிழ்நாடு வெர்சஸ் NDA. இதில் தமிழ்நாடு தான் வெல்லணும். திமுக ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ண முடியும் என்பதை நேற்று கூட பார்லிமெண்ட்டில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். 5 நாள் தேர்தலை வச்சுட்டு இவங்களாம் என்ன பண்ண முடியும்னு நினச்சாங்க. தேர்தல் பிரச்சாரம் நெக்ஸ்ட்டு தான், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று நம்ம களத்தில் இறங்கி சாதிச்சிட்டோம். கருப்பு கொடி ஏற்றினா டீலிமிட்டேஷன் நின்றுடுமா, கருப்பு சட்டை போட்டால் நின்றுடுமா என கேட்டு சிரித்த பழனிசாமி உங்களை பார்த்து இன்னைக்கு இந்தியாவே உங்களை பார்த்து சிரிக்குது. இப்போ ஏற்கனவே இப்படித்தான் 3 வேளாண் சட்டத்துக்கு பாஜகவோட முட்டி மோதி சப்போர்ட் பண்ணார் பழனிசாமி. ஆனால் அவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. தொகுதி மறுவரைக்கும் முந்திரி கொட்டை மாதிரி பேச பழனிசாமி முட்டி கொடுத்தார். கடைசியில் என்னாச்சு? பழனிசாமி அவர்களே, இனிமேல் பாஜகவுக்கு விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கொடுங்க, இல்லைன்னா இப்படித்தான் ஆகும். பாஜகவை நம்பினா உங்களுக்கு இந்த கதி தான். இந்திய அளவில் திமுக ஹீரோ ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோ ஓட்டுற மாணிக்க மாதிரி நாம் அமைதியாக தேர்தல் பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல சொல்ல கேட்காம தேர்தல் நேரத்தில் அவசரமாக கருப்பு சட்டம் கொண்டு பார்த்தாங்க. தேவையில்லாமல் நம்ம சீட்டி பார்த்து நமக்குள்ள இருந்த பாஷாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 50-60 இருந்த திமுகவை திரும்ப வர வச்சுட்டாங்க. இனி எங்களை யாராலும் தடுக்க முடியாது. சற்று முன்னர் கோவையில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்ட திமுக நேற்று தடுத்துருச்சு என்று பேசியிருக்கிறார். அவரே அதுக்கு முன்ன மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நேற்று அவங்க நிறைவேற்ற நினைச்ச சட்டத்துக்கும் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லையே. ஏன்னா அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். இப்போ இதுக்கு மேலே
நம்ம எந்த விளக்கத்தையும் கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. நன்றாக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய நன்றிகள். நமக்காக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லை, டபுள் இன்ஜின் அரசு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் வேகமாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கேட்கிறது, பழனிசாமி அப்படி கூட்டணி இருந்தப்போ என்ன வேலை வேகமாக நடந்துச்சு? டபுள் இன்ஜின் எவ்வளோ வேகமாக வேலை செய்யும் என்பதற்கு மதுரை எய்ம்ஸை விட வேறு எடுத்துக்காட்டு வேணுமா? பார்த்துட்டே இருங்க, நல்லா பார்த்துட்டே இருங்க. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகை ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நாடு நலம் பெற நல்லாட்சி தொடர்ந்து ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம். நன்றி, வணக்கம்.